ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிடிஎஸோட அப்டேட் பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, சரிங்களா? இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் விஷயத்துக்காகவும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ், உடம்பு சரியில்லாத இது மாதிரி நிறைய பிரச்சனை, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக அதிக வேலை வந்துச்சு, ரிலேஷனோட மேரேஜ் இது மாதிரி விஷயம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கும் சரி, நான் ட்ரேட்ஸ் அதிகமாக எதுவுமே நான் ப்ளேஸ் பண்ணல. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உடம்பு சரியில்லாத பார்த்தீங்கன்னா இந்த ரன்னர் மெயின்டைன் பண்ணேன். ரன்னர் மட்டும் விற்றுட்டேன். அது அதுதான் பார்த்தீங்கன்னா ரன்னர் தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜாகரும் சரி, என் தம்பியோட ஜாகரும் சரி, என் தங்கச்சியோட வாக்கரும் சரி, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதனால அப்படியே விட்டுட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது நான் ஃபிட்மெண்ட் வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கர்னால நீங்கள் அந்த ஸ்னீக்கரை வச்சு பார்த்தீங்கன்னா வாக் பண்ண முடியும், ஜாக் பண்ண முடியும், ரன்னும் பண்ண முடியும். அது ஒரு ஓரமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா பிடிஎஸோட அப்டேட் தான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாம் இந்த 17,000 ரீஜன்லாம் நம்ம பார்த்துட்ட பிறகு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு சைட் வேஸ் தான் போகுது. எந்த ஒரு மார்க்கெட் ரொம்பலாம் பம்ப்லாம் எதிர்பார்க்கல, சரிங்களா? ரொம்பலாம் பம்ப் மேலேயும் போகல, கீழேயும் போகல. அப்படியே ஒரு சைட் வேஸ் கண்டிஷன்லாம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. ஒரு லாங் டேர்மில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட் வேஸ் தான் இருக்கு, ஓகேங்களா? இந்த சைட் வேஸ் சரிங்களா, அடுத்து மார்க்கெட் எப்படி போகலாம்? ஒரு அப்சைட் சினரியோ, ஒரு டவுன் சைட் சினரியோ, இந்த ரெண்டுத்தை பற்றி பார்ப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்சைட் சினரியோன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம், சரிங்களா? இந்த ட்ராவல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டவுன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொரோவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் டைமில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த அப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக் ஸ்டார்ட் ஆகி ஒரு மிட் ஆஃப் த வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன், இந்த டாப் ரீஜன்ஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இது ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா மோரோவர் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோ ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல இருக்கவங்களாம் இங்கே ட்ரேட் பண்ணுவாங்கன்னு. பட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல இருக்கவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மோரோவர் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேட்ஸே பார்த்தீங்கன்னா சும்மா மூடி வச்சுட்டு தான் போவாங்க, ஓகேங்களா? ஏன்னா ரிஸ்கியான ஸ்டாக்ஸில் இருக்கவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா சில பேர் எடுக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பண்ணுறவங்க கிரிப்டோஸ் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் வரமாட்டாங்க, ஓகேங்களா? ஸ்டாக்ஸில் கிரிப்டோஸில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீக்கெண்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் தான் எடுப்பாங்க. இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு ப்ளேலாம் பண்ண மாட்டாங்க. அதுவும் இது மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ள அவ்வளோ ப்ளே பண்ணுவாங்களா? ஏன்னா டே ட்ரேடர்ஸ் பண்ணலாம். மற்றபடி ஒரு லாங் டேர்ம் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ளே பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ரீட்டைல் ட்ரேடர்ஸும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அவ்வளோ பார்ட்டிசிபேட் எடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? ஓகே, இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது என்னன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை ஸ்டார்டிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி இந்த இடத்துல இருந்தோம். இந்த இடத்துல இருக்கப்போ பார்த்தீங்கன்னா 19,600 ரீஜன், சரிங்களா? நான் பிஃபோராகவே ஜூலை 1 தான் நினைக்கிறேன், சரிங்களா? ஜூலை 1 பார்த்தீங்கன்னா அன்றைக்கெலாம் நியர்லி ஒரு வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், வெள்ளி தான் நினைக்கிறேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். என்கிட்ட இருக்க ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு நான் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசிஏக்கு வச்சிருந்த அமௌண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா டிசிஏ பண்ணி ஒரு அமௌண்ட் நான் எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன். அதாவது தட் ஒரு போர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணேன். என்னுடைய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் மேட்டிக், அடுத்து சொலானா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டமில் பண்ணேன், ஓகேங்களா? இந்த இடத்துல பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைன், சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேஸ்ட் பண்ணுச்சு. ஓகே, நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு நான் அந்த தனியாக ஒதுக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% சாரி ஒரு 50% லிக்விடேட் பண்ணிட்டேன். ஒரு 60% லிக்விடேட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படியே வச்சிருந்தேன். ஏன்னா ஒரு மிட்டாக இருக்கிறதால இது பார்த்தீங்கன்னா நியர்லி அந்த வீக்கோட ஸ்டார்டிங் டைம்னு நினைக்கிறேன், வீக்கோட எண்டு. இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கோட எண்டு நியர்லி ஒரு சண்டே டைம் போல இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பம்ப் ஆச்சு மார்க்கெட். திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடேட் பண்ணிட்டேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி வீக்கெண்ட் டைம் கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு மார்க்கெட் திரும்பி கீழே போகலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட் நான் போட்டு வச்சுருந்தேன்.
மேபி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி திரும்பி வந்து மார்க்கெட் திரும்பி கீழே போகலாம். வீக்கெண்ட் டைம்னால பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி மார்க்கெட் கீழே போகலாம். இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தால சேம் லைக்வைஸ் வந்து அப்படியே நடந்துச்சு. திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் வீக்கெண்ட் ஆனாலும் திரும்பி வந்து மார்க்கெட் ஸ்டார்டிங் டே இந்த வீக்கெண்டோட ஸ்டார்டிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து பம்பில் எதிர்பார்த்தேன். பட் வந்து பம்பே ஆகலை. ஆர்சியும் பார்த்தாங்கன்னா அந்த ஒரு ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கீழே வந்துச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணாமல் அப்படி சும்மாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எந்த ஒரு ட்ரேட்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நீரே வந்து பிடிசி வந்து 19,300 நேற்று காலையில் சரிங்களா விடிய காலையில் அது போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு. அந்த இடத்துல நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நான் திரும்பி வச்சிருக்க அந்த அமௌண்ட் தனியாக இருக்க அமௌண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வந்து மேட்டிக் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்னனால மட்டும் நான் பண்ணியிருந்தேன். அதர் காயின்ஸை வந்து நான் தொடவே இல்லை. இத்தீரியம் நான் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டோம் அதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு பம்ப் வரும்னு எதிர்பார்க்கல. பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் பம்ப் வராது சரிங்களா. இத்தீரியம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரீஜனில் இருக்குது. அது தாண்டினா தான் 1250 ரீஜனை விட தாண்டினா தான் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப்பு எதிர்பார்க்க முடியும். அதனால வந்து நான் அந்த இடத்த வந்து நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகே இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து மேட்டிக் மட்டுமே பார்த்தீங்கன்னா நியர்லி சரிங்களா நியர்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15% வந்து ஒரு ஹைக் பிடிச்சி சரிங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 0.65 இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த மேட்டிக்கை நான் கொஞ்சம் மேட்டிக்கை சோல்வ் பண்ணுறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 மேட்டிக் கிட்ட இருக்கும். அது மாதிரி சொலனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 சொலனா வச்சிருந்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.3 சொலனா தான் இன்னும் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஓகேங்களா. திரும்பி நம்ம வந்து இங்கேருந்து நான் என்ன எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வந்து மார்க்கெட் வந்து சின்னதாக இந்த இடத்துல வந்து ஒரு பவுன்ஸ் திரும்பி கீழே போகலான்னு. ஏன்னா வந்து வீக்கெண்ட்னால பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஒரு பவுன்ஸ் இருந்துட்டு திரும்பி வந்து மேலே போகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்சைட் சினரோட இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த 22,000 ரீஜனை விட்டு மேலே வந்து ஒரு டே கேண்டில் ஒரு க்ரீனிஷ் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கேண்டில் வந்து ப்ளேஸ் ஆச்சுன்னா க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மேலே போகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். இதையும் விட மேலே போச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு உடச்சிட்டு மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த 26,000 ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணேன். அடுத்து வந்து 28,000 ரீஜனாக வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபேஸ் பண்ணலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த ஒரு க்ரீன் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த லைன் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் த ஆல் டைம் ஹேவோ சரிங்களா. இந்த ஆல் டைம் ஹேவோலேருந்து பார்த்தீங்கன்னா இது வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. சேம் லைக்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வந்து இங்கே வரப்பையும் நம்ம வந்து இங்கே வந்து திரும்பியும் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகலாம். திரும்பி ஆக்ட் ஆகி திரும்பி வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஒரு அப்சைட் சினாரியோ இதுவரையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி திரும்பி கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஒரு சினாரியோ. ஓகே இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டவுன் சைட் சினாரியோ சொல்லணும். இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் என்னதான் வந்து புல்லிஷாக இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லோவர் லோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு லோவர் ஹை அடுத்த ஒரு லோவர் ஹை ஓகேங்களா. ப்ரீவியஸ் லோவை விட பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வந்து ஒரு ஹையர் பாயிண்ட்ஸ் ரேட் அதே மாதிரி ஹையர் ஐஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைக் வைஸ் நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வந்து எக்ஸ்பெக்ட் ஓகே இன்கேஸ் ஆக்சுவல் பேட் நியூஸ் நடந்துச்சு சரிங்களா. ஏதோ வந்து ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது சரிங்களா. கம்மிங் ஜூலை 26, 27 இதுக்கு முன்னாடி பீரியடாகவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீக்கே பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா வந்து சிபிஐ இண்டெக்ஸ் வந்து அது எந்த லெவலில் இருக்குது என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து ஹை பண்ணலாம் அப்படி கூட இருக்கலாம் சரிங்களா. அது மாதிரி நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்ததாக வந்து நான் கேள்விப்பட்டேன். இது மாதிரி வந்து ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியும் ஒரு கேலண்டர் செக் பண்ணுறப்போ நான் இந்த ஈவெண்ட்ஸ் நான் சும்மா தெரியும். நான் இதை பற்றி டீட்டெயில்டாலாம் பார்க்கல. இதில் வந்து என்னென்ன இந்த ரெண்டுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இது சென்சிட்டிவான நியூஸஸாக இருக்கலாம். மார்க்கெட்டுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கிறதுக்கு இருந்திருக்கும். அதனால் வந்து இந்த நியூஸஸ்லாம் சும்மா பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிபிஐ சரிங்களா. இந்த சிபிஐ பற்றி பேசியிருப்பாங்க. நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நான் வந்து டீட்டெயிலாக தெரியல. சிபிஐ இண்டெக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி இந்த கேலண்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இந்த நியூஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் போய் பார்க்கலாம்.
இதை பற்றி தனியாக ஒவ்வொரு டாபிக் பற்றி நீங்கள் வந்து தனியாக சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து நியூஸஸ் வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெட்னஸ்டே ஜூலை 27 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அது ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது சரிங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது மீட்டிங். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் நியூஸஸ் வரப்போ இன்கேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடாக போச்சுன்னா நம்ம வந்து திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா இப்போ பீரியராகவே இதுக்கு நடுவில் ஏதாச்சும் சடனாக ஒரு கெட்ட விஷயம் வந்துச்சுன்னா ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெண்ட் லைனை விட எப்போ வந்து நம்ம வந்துச்சுன்னா வந்து ஒரு க்ளோஸ் வைக்கிறோமோ, இது கீழே வந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறோமோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பேரிஷ் நியூஸாகவே நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இது கீழே வந்து ஒரு க்ளோஸ் நியர்லி வந்து ஒரு 18,000 விட க்ளோஸ் வச்சுக்கலாம் கன்ஃபார்மாக வந்து ஒரு 19,000 விட க்ளோஸ் வச்சுச்சுன்னா கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்த 17,600 ரீஜன் இருக்கும். இதையும் தாண்டி கீழே போச்சுன்னா நமக்கு வந்து இந்த 14,000 இந்த 15,500 இந்த 12,000 ரீஜன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து இங்கே எப்படி நம்ம வந்து இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அக்கோமடேட் பண்ணுமோ அதே மாதிரி லைக்வைஸ் வந்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் திரும்பி கீழே வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அக்கோமடேட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து டவுன் ஆகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த 13,000 இந்த 14,000 ரீஜன் இந்த 14,000 ரீஜன் இருக்குதுங்களா, இது வந்து அடுத்த ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகலாம். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடந்த ஜூலைன்னு சொல்ல முடியாது, ஜூலை 2019 நடந்துச்சு இந்த விஷயம். தெரியும் நினைக்கிறேன் சரிங்களா. டே கேண்டில் பார்த்தாலும் நமக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு சரிங்களா. லைக்வைஸ் நம்ம இங்கே வந்து அது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் இந்த 12,000 பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி அது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. மொரோவர் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்தாலும் சரி திரும்ப வந்து இந்த ஒயிட் கலர் ரீஜனுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது இன்கேஸ் கீழே வந்தால். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு டவுன் சைட் சினாரியோலையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதே பார்த்தீங்கன்னா வந்து 4 hours டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து என்ன ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போயிருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு டைவர்ஜன்ஸ் இது ஒரு பேரிஷாக ஆனால் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் மேலே தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் பொறுத்து இருந்து மார்க்கெட் எப்படி நகருதுன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து பிடிசியோட ஒரு சின்ன அப்டேட் சரிங்களா. எந்த ஒரு என்ட்ரி எடுக்குதா இருந்தாலும் சரிங்களா கொஞ்சம் வீக்கெண்ட் ட்ரேட்ஸ் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வந்து நெக்லெக்ட் பண்ணுங்கள். வீக்கெண்டில் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் எடுக்கதான் சரி வீக்கெண்ட்ஸில் பண்ணாதீங்க. அது மாதிரி வந்து இது மாதிரி அக்கோமடேட்டிங் ஃபேஸஸ் இருக்கும்போது உங்களோட லிவரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வச்சுங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் லிவரேஜை வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா வந்து எனக்கு வந்து லாஸ் அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நான் அதிகமான லிவரேஜ் போடுவேன், என்னோட லாஸை வந்து நான் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி போடாதீங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு லாஸ் அதாவது அமையும். அதனால் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்பன் பற்றி நான் வீடியோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் போடாத வீடியோ தான் ஸ்டெப்பன் பற்றி போடணும். ஏன்னா வந்து அது நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நானும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டெப்பன் பற்றி போடணும்னு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஏர்னிங்ஸ் சரிங்களா, இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன் ஓகேங்களா. நானும் பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஏர்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கின்ற ஒரு காயின் இது வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் வந்து இதை பற்றி தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். ஆஸ்ட்ரோ கின் ஒரு சர்வர், டிஸ்கார்ட் சர்வர் தான். அந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் இந்த 24 hours மட்டுமே பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 1 lakh கின் கிட்ட எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னால் ஒரு 1 lakh பிலோ தான், நியர்லி 1 lakh சொல்லலாம் சரி. நியர்லி 1 lakh கிட்ட வந்து அங்கே இருக்க டாஸ்க் சின்ன சின்ன டாஸ்க்லாம் இருக்கும். இது மூலயமா பண்ணுறதால பார்த்தீங்கன்னா வந்து 1 lakh இந்த 1 lakhன்றது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஒர்த். உங்களுக்கு வந்து 1,00,000 ஷிப் வந்து உங்களுக்கு தந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான். இப்போ விட பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷிப் இதுவும் ஒரே ரேட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அக்முலேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 லட்சம் கின் வச்சுருக்கேன். இந்த 30 லட்சம் கின்றது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு புல் ரன் வரப்போ இப்போ ஏன்னா இந்த ரேட்டில் இருந்தாலும் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன புல் ரன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி வந்து 0.00 30 தள்ளி வந்து ஒரு 5 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்துச்சு.
நான் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் அதில வந்து ஒரு பாதி வந்தா போதும். நியர்லி வந்து இந்த கின்னு சரிங்களா? இந்த கின்னோட ஒர்த் மட்டுமே நியர்லி வந்து ஒரு $2000 கிட்ட. சரிங்களா? அந்த ரேஞ்சுக்கு போனாலே இருக்க பிரைஸ்க்கு விட்டுருங்க. அந்த ரேஞ்சில வந்து நான் போன ஆல் டைம் சாரி நம்ம லாஸ்ட் புல் மார்க்கெட்டோட பாதி லெவலுக்கு போனா கூட நான் சொல்றேன். நியர்லி $2000 விச் இஸ் ஒர்த். அதனால வந்து இது வந்து ஒரு லாங் டெர்ம்க்கு மோர் அக்குமுலேட்டிங்காக விட்டுட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லாக்டு ஸ்டேக்கிங் ஆட்டம் இருக்கும். ஸ்டேக்கிங் இருக்கும். அது மாரி விஷயம்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பைசா கூட நான் இன்வெஸ்ட் பண்ணல. ஆனா வந்து லாஸ்ட் ஒரு 1 இயரா நான் வந்து இதுல ஆக்டிவா இருக்கேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ் பாய். இன்னொரு வீடியோ பார்ப்போம்.